டிஎம்கே எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ண வீடியோ நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அவர் அரெஸ்ட் பண்ண போகும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். எம்எல்ஏனா ஸ்பீக்கர் பெர்மிஷன் வாங்கி தான் நீங்க அதாவது நான் ஒரு எம்எல்ஏ ப்ரீவியஸா ஸ்பீக்கரோட பர்மிஷன் இல்லாம நான் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பார். அவர் அப்படி சொல்றதுக்கான உரிமை கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்க எங்கேயும் சொல்லல. அரெஸ்ட் பண்ணிட்ட உடனே ஸ்பீக்கருக்கு முறையா அது தெரிவிக்கணும் தான் ரூல் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டு அண்ட் டைம் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் பிளேஸ் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் எந்த ஜெயில அவரை அடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னா மட்டும் போதும். அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்பீக்கர் தெரிஞ்ச உடனே அந்த டைம்ல சபை நடந்துட்டு இருந்துச்சுன்னா எல்லா மெம்பர்ஸ்க்கும், அதாவது நம்ம சபையை சேர்ந்த ஒரு மெம்பர் அரெஸ்ட் ஆயிருக்காருன்னு சொன்னா மட்டும் போதும். அதை தவிர ப்ரையரா பர்மிஷன் வாங்கணும்னு எங்கேயுமே சொல்லல. ஆனா ஒரு இடத்துல ப்ரையரா பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருக்கு. அதாவது சட்டமன்றத்தோட பிரிமைசஸ்க்குள்ள ஒரு எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு சபாநாயகரோட ப்ரீவியஸ் பெர்மிஷன் இருந்தா மட்டும்தான் அரெஸ்ட் பண்ண முடியும். அதை தவிர வேற எந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணாலும் ப்ரீவியஸ் பெர்மிஷன் வாங்கணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த பேஜுக்கு லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.